இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் அனிருத்துக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இடம் இருந்துட்டு தான் இருக்குது. லைக் பீட்டிங் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். This is an unwanted statement irrelevant to the current situation. ஏன்னா அனிருத்தோட சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆல் டைம் இண்டஸ்ட்ரி ஹிட்ஸாக தான் இருந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆல் டைம் பீக்கில் இருக்கிற பர்சன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன? எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும். நான் முதல்ல பியானோவை தொடும்போது அந்த வகையில் ஜூனியர் என்டிஆரோட அடுத்த படமான தேவாரா படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறது நம்ம அனிருத் ரவிச்சந்தர் தான். ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஃபியர் சாங் அப்படின்ற ஒரு பாட்டை வந்து இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. பட் ஆல்ரெடி கடந்த மாசத்துல வந்து நிறைய பேன் இண்டியா படங்கள்ல இருந்து நிறைய ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அதுல உதாரணத்துக்கு வந்து ராம் சரணோட கேம் சேஞ்சர் படத்துல இருந்து ஜர்கண்டி அப்படின்ற ஒரு பாட்டை வந்து தமன் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 படத்துல இருந்து புஷ்பா அப்படின்ற சாங்கை வந்து டிஎஸ்பி கம்போஸ் பண்ணியிருக்காரு. நம்ம தளபதி விஜயோட கோட் படத்துல இருந்து விசில் போடு அப்படின்ற சாங்க வந்து யுவன் சங்கர் ராஜா கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கடந்த மாதங்களில் வந்து பல பேன் இண்டியா படத்துல இருந்து பல ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்ஸ் அப்படின்றது ரிலீஸ் பண்ணப்பட்டு அது ஒரு பக்கம் ஹிட் லிஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்குது. பட் இந்த பாடல்கள் எல்லாருமே வந்து அந்தந்த ஹீரோட பாப்புலாரிட்டி பொறுத்து தான் அந்தந்த சாங்ஸ் அப்படின்றது வந்து ரீச் ஆயிருக்குது. அதை தாண்டி பெருசா இந்த சாங்ஸ் எல்லாமே வந்து மியூசிக்கல் சாட் பஸ்டர்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா அனிருத்தோட இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணப்பட்ட எல்லா ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல்கள் எல்லாமே வந்து மியூசிக்கல் சாட் பஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல கண்டிப்பா அடங்கும். அதுல உதாரணம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த ஒரு மியூசிக்கல் பிளாட்ஃபார்ம் ஆப் எடுத்துக்கிட்டாலுமே சரி, ஜியோ சாவனா இருக்கட்டும், இல்ல ஸ்பாட்டிஃபையா இருக்கட்டும், இல்ல ஆப்பிள் மியூசிக்கா இருக்கட்டும், இதுல எல்லாத்தையுமே வந்து மியூசிக்கல் சாட் பஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல நீங்க போனீங்க அப்படின்னா அதுல டாப் 5ல கண்டிப்பா அனிருத்தோட பாடல்கள் கண்டிப்பா இருந்துட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனா டாப் 5ல இருக்கிற எல்லா பாடல்களுமே வந்து அனிருத்தோட பாட்டா தான் இருக்கும். 100% ப்ரொஃபஷனல். ஸோ இதனாலே அனிருத் மேல பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்த பாட்டும் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆச்சு அப்படின்னா அனிருத்தோட ஹிட் லிஸ்ட்ல இந்த பாட்டும் கண்டிப்பா ஆட் ஆக தான் போகுது. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைம்ல கூட பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கலாம். ஸோ பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.